இந்த படத்தை பார்த்துட்டு எத்தனை சிங்கிள்ஸ் இந்த மாதிரி ஒரு பேய் கிடைக்காதான்னு சுருகாடா அலைய போறாங்கன்னு தெரியல. வாழ்க்கையில நம்ம எல்லாம் ஒரு பேய கூட லைஃப் டைம்ல பாத்திரவே கூடாது அப்படின்னு தான் தோணும். ஆனா இந்த படத்தை பார்த்தா லைஃப்ல இப்படி ஒரு பேய நம்ம லைஃப்ல பாத்திர மாட்டோமான்னு தோணும். மலையாள மூவிஸ்னாலே சின்ன ஸ்டோரியா இருக்கும், ஃபீல் குட்டா இருக்கும். ஏண்டா அதுக்குன்னு ஒரு பேய் படத்தையும் ஃபீல் குட்டா எடுத்து வைப்பீங்க? நிவின் பாலி நடிச்ச சர்வம் மாயான்னு ஒரு மலையாள மூவி, இது ஹாட் ஸ்டார்ல தமிழ்லயே அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா போய் பாருங்க, ஒர்த் டு வாட்ச் தான் சொல்லுவேன். இதே மாதிரி தமிழ்ல 2014லயே மிஸ்கின் ஒரு படம் எடுத்திருப்பாப்ல. அது வரைக்கும் பேய்னாலே இப்படிதான் எல்லாரும் பேயை பார்த்து அலறிக்கிட்டு இருந்த நேரம் பேய்க்கும் லவ் ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாப்ல. என்ன அந்த படத்துல கடைசி வரைக்கும் பேயை வந்து அந்த பேய் மாதிரியே காமிச்சு நல்லவங்களா காமிச்சிருப்பாங்க. ஆனா இதுல அந்த பேய் அப்படின்றவங்க ஃபேஸ் எல்லாம் டிஃபரெண்டா இருக்காது. அவங்க வாழும்போது எப்படி இருந்தாங்களோ ஆவியானக்கு அப்புறமா அப்படியே தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்துலயும் பிசாசு படம் மாதிரி லாஸ்ட் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் ஒன்னு இருக்கு. இதுல வந்து அந்த பேய் வந்து கிறிஸ்டியனா இருப்பாங்க, ஹீரோ ஹிந்து நம்போதரியா இருப்பாரு. ஏதாவது ஒரு சின்ன இடம் மிஸ் ஆனா கூட இது மத கலவரத்தை தூண்டலாம். ஆனா டைரக்டர் ரொம்ப அழகா அதை ஹேண்டில் பண்ணிருக்காப்ல. கடவுள் இருக்கா இல்லையான்னு தெரியாது, நல்ல மனசோட நல்ல குணங்களோட ஒருத்தவங்க இறந்து போறாங்கன்னா அவங்க பேயா வராங்க அப்படின்னா அவங்கள எந்த கடவுளும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. எல்லா படங்களையும் நம்ம பேயை பார்த்து பயப்படுவோம், ஆனா இந்த படத்துல மனுஷங்க எதுக்கெல்லாம் பயப்படுறாங்களோ அதுக்கெல்லாம் அதுவும் பயப்படும். அதுக்கு ஹீரோ கூட சொல்லியிருப்பாரு, உன்ன மாதிரி ஒரு தைரியமான பேயை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாப்ல. அதெல்லாம் செம்மையா இருந்துச்சு. இந்த படம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஹோல்சமான மூவி, ரொம்ப ஃபீல் குட்டா சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்தை இன்னும் நீங்க பார்க்கலனா போய் பார்த்துட்டு வந்துட்டு கமெண்ட்ஸ் போடுங்க. இல்ல இந்த படத்தை நான் பார்த்துட்டேன் ப்ரோனா உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, டாடா பை பை. நான் உங்க அசோக், அண்ட் இது உங்க அசோக் பாயிண்ட் ஆஃப் வியூ.